Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So today classes-ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது CSER Chemical Science எக்ஸாம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அப்கமிங் எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 1 இயராக இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸாம் டேட் கூட மென்ஷன் பண்ணிட்டாங்க. சிஎஸ்ஓட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து 29/1/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 60 days இருக்குது நம்மளோட ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்காக. ஓகே, இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த 60 daysல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 60 daysை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட ஸ்டடி பிளான்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் டாப்பிக்கை எடுத்து செலக்ட் பண்ணணும், எதெல்லாம் வந்து மோஸ்ட் ஹைலி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்ற பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட ரெகுலர் கிளாஸஸில். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 60 daysை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். வித் குட் ரேங்கோடைய நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம பார்க்கக்கூடியது செல்ஃப் அனாலிசிஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம கிளாஸஸில் நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த டாபிக்ஸில் எவ்வளோ தூரம் வந்து தரவாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் டேக் அ 1 day கம்ப்ளீட் செல்ஃப் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு 3 days எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும், இன்னும் எந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது டேக் 1 day பிரேக். அந்த ஒரு நாள் பிரேக்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் எவ்வளோ அந்த டாபிக்ஸில் தரவாக இருக்கீங்க, எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டேட்லேருந்து அந்த டாபிக்ஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, லிஸ்ட் அவுட் வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ எந்தெந்த டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன். இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் இந்த டாபிக்ஸில் நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து படித்தா உங்களுக்கான மார்க் வந்து அண்ட் பாஸ் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். யூ நோ வெரி வெல், நான் ஒவ்வொரு டாபிக்ஸும் ஆரம்பிக்கும் போது அந்த டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நல்லா தெரியும். ஸோ அதனால் லிஸ்ட் அவுட் யுவர் வெயிட்டேஜ் டாபிக். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண எல்லா டாபிக்ஸில் இருந்தும் சிஎஸ்எல்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சி ஹியர், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது OMC. ஓகே, ஸோ வி நோ வெரி வெல் OMC இஸ் ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுலேருந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டால் கூட ஹையஸ்ட் மார்க் தான் வரும். இட் இஸ் மோர் தென் 20 marks தான் OMCலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட OMCலேருந்து 30 marks வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஹியர் ஐம் கோயிங் டு கிவ் த ஃபார் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு 20 marks நான் கொடுக்குறேன். அண்ட் இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நான் வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ஸ்க்கு மட்டும்தான் நான் மார்க் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த கிளாஸஸில் நான் கொடுக்க போகிற மார்க் வந்து நம்ம கவர் பண்ண எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் வந்து மார்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? 20. இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா அகெயின் ஐம் கோயிங் டு கிவ் த 10 marks. அண்ட் பயோ இன்ஆர்கானிக் 6 marks. அண்ட் Block elements I'm going to give the one again 6 mark. Inorganic reactions mechanisms இருக்கு இல்லையா? ஸோ இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசத்துக்கு I'm going to give again ஒரு 10 mark. நெக்ஸ்ட்டு டேர்ம் சிம்பிள்ஸ் 4 mark நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் கண்டிப்பாக ஒரு 2 mark இருக்கும், இல்லை ஒரு 4 mark இருக்கும் டேர்ம் சிம்பிள். நான் ஜஸ்ட் 4 mark மட்டும் தான் டேர்ம் சிம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கெமிக்கல் பாண்டிங் அகெயின் 4 mark. அண்ட் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் 10 mark. ஓகே, மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் சொல்லும்போது இதில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸும் வரும். ஓகே, ஸோ மொத்தம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இந்த மார்க் எல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 30 + 20 ஓகே, எவ்வளோ மார்க் வருது? 50, 60, 66, 72, 82, 82 + 8, 90, 100. ஓகே, ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் கவர் பண்ண எல்லா டாபிக்ஸும் ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 mark வந்து கிடைக்கும். இது கேரண்டியட். ஓகே, ஒன்லி ஃப்ரம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து
ஓகே, இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு மட்டும் நான் மார்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இப்போ நான் எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் மார்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ 100 மார்க் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து வரணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடியது குவாண்டம் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரி வி நோ வெரி வெல் இட் இஸ் த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஸோ நான் வந்து குவாண்டத்துக்கு ஒரு 24 மார்க்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, அண்ட் குரூப் தியரி டெஃபினட்டாக 10 மார்க்ஸ் வரும். சாலிட் ஸ்டேட் அகெயின் 6 மார்க், ஒரு 2 மார்க் அண்ட் 4 மார்க் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 10 மார்க், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் 10 மார்க்ஸ், பாலிமர் கெமிஸ்ட்ரி 4 மார்க் வரும். சம்டைம்ஸ் இது 2 மார்க்ஸும் வரும். ஓகேவா, அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொன்னிங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு 10 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு 4 மார்க் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 4 மார்க்கும் ஒரு 2 மார்க் கூட 10 மார்க் கூட கிடைக்கிறாங்க. நான் மினிமமாக ஒரு 4 மார்க் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அகெயின் 4 மார்க் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அகெயின் ஒரு 4 மார்க். ஓகே, இல்லை இஃப் யூ கிவ் 2 மார்க்ஸ், ஓகே 2 மார்க் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மொத்த டாபிக்ஸையும் 10 டாபிக்ஸ் நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கவர் பண்ணியிருக்கோம். இதோட மொத்த வெயிட்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 24, 34, 40, 50, 60, 64, 74, 78, 82, 86. ஓகே, ஸோ 86 மார்க்கு உங்களுக்கு ஒன்லி ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கும். ஆல்ரெடி வி ஸ்கோர் 100 மார்க் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, 86 ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போகலாம். ஓகே, நான் see the ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட். ஸோ ஆர்கானிக்கில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்க்க போகிறது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கண்டிப்பாக இதில் 10 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா, ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா, ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரா இந்த மூணையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா, அண்ட் பெரிசைக்ளிக் அண்ட் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஸ்கோர் 8 மார்க்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் 10 மார்க், ஒரு 2 மார்க்ஸ் ஒரு 2 மார்க் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். இது நான் மினிமமாக 8 மார்க்ஸ் கொடுக்குறேன், 4 மார்க் அப்படியே பேஸ் பண்ணி. அண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி 4 மார்க் கிடைக்கலாம். அண்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் அகெயின் 10 மார்க். ஓகே, அண்ட் அரோமேட்டிசிட்டி 2 மார்க் அண்ட் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 8 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஓகே, ஸோ 10 + 8 18, 22, 32, 40, 42 மார்க்ஸ். ஓகே, ஸோ ஓவராலாக 42 மார்க் இருக்குது. ஸோ இப்போ மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100 ஃப்ரம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் வந்து ஐ திங்க் 86 நினைக்கிறேன் கேல்குலேஷன். எஸ் 86. ஓகே, ஸோ 86 and 42 ஓவராலாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வாட் வி கெட், ஸோ 822. ஓகே, ஸோ 228 மார்க்ஸ் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்ஸ்க்காக. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 228 மார்க்ஸ். புரியுதுங்களா, அதாவது உங்களோட சிஎஸ்ஆர் கொஷின்ஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 200 தான். ஓகே, ஸோ இது வந்து ஒன்லி ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் தான், அது கூட வந்து எக்ஸ்ட்ராஸாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அதில் இருக்கக்கூடிய மொத்த மார்க்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 300 கிட்ட போகும். ஓகேவா, ஸோ 300 மார்க் வரும். அதில் நம்ம 228 மார்க் இருக்குது. நம்மளோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட்டு 90 தான். ஓகேங்களா, 90 எடுத்திருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எல்எஸ் கிடச்சிருக்கும். இல்லை 90+ இருந்தீங்க அப்படின்னா 90 சம்டைம்ஸ். ஓகே, 90+ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜேஆர்எஃப்பும் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் பாஸ் பண்ணுறது இல்லை ஜேஆர்எஃப் குவாலிஃபை பண்ணுறது இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் இது என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் போட்டிருக்க 228 மார்க்ஸ். ஓகே, இப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஓகே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களோட மார்க் வந்து இந்த 228 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 150 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக வேறு எந்த டாபிக்ஸும் படிக்க தேவையில்லை. ஓகேவா, ஸோ அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ இந்த 2 months இல்லை உங்களுக்கு இந்த 200 ரேஞ்சு கிட்ட வருது மார்க் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக எந்த டாப்பிக்கும் படிக்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன டாபிக்ஸ் படிச்சிருக்கீங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே தரவு பண்ணுங்கள்.
ஏன்னா எக்ஸஸாக டாபிக் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் என்னோட ப்ரிப்பரேஷனில் நான் இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஆனால் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணவே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் கவர் ஒன்லி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி அண்ட் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அரோமேட்டிசிட்டி அண்ட் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் நான் கம்ப்ளீட்டாக வந்து தரவு பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதுதான் எனக்கு வந்து பாஸ் மார்க்குக்கும் என்னோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், பாஸ் பண்ணுறது இந்த எக்ஸாம்ஸ்லன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். நெக்ஸ்ட், ஒர்க் அவுட் மோர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஒர்க் அவுட் மோர் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட்டஸ் எழுதியிருப்பீங்க, ரிவிஷன் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரிவிஷன் பேட்ச் வர போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பண்டில் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பரே இருக்கும். அது போக சிஎஸ்சிஆரோட ஃப்ரம் 2011 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். நாட் ஒன்லி சிஎஸ்சிஆர், நீங்கள் சிஎஸ்ஆர் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம், சிஎஸ்சிஆர், கேட், பிஜிடிஆர்பி அண்டு பாலிடெக்னிக் டிஆர்பி, ஐஐடி ஜாம், ஓகே, ஸோ பார்க் எக்ஸாம்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது எல்லாமே வந்து எம்எஸ்சியோட சிலபஸை பேஸ் பண்ணது தான் இந்த எக்ஸாம்ஸ். ஓகே, பாலிடெக்னிக் டிஆர்பி வேறு, பிஜிடிஆர்பி வேறு அப்படின்னா எக்ஸாம்ஸ் மட்டும்தான் வேறே தவிர நீங்கள் படிக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டரில் போய் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். மோர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின்ஸே வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கலாம், அதே மாடலில் இருக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே நம்மள ஆன்சர்ஸை வந்து கெஸ் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் மோர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸ். ஓகே, ஸோ அது போக ஹெச்சி யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இது மாதிரி எங்கேயெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கிடைக்குமோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த 2 months நீங்கள் அது மட்டும் தான் பண்ண போகிறீங்க. தயவு செஞ்சு புதுசாக எந்த டாபிக்ஸும் படிக்காதீங்க. சப்போஸ் இங்கே நீங்கள் ஒரு இப்போ தான் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணலை இந்த டாபிக்ஸ் எல்லாம் அப்படின்னா நீங்கள் அப்போ படிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஆனால் ஆல்ரெடி நீங்கள் இந்த 20 டாபிக்ஸ்க்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக இந்த டாபிக் படிக்காதீங்க. நீங்கள் படித்த டாப்பிக்கை தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ அப்பப்போ நீங்கள் ஒரு டாபிக்ஸை வந்து ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. டக்குன்னு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஜஸ்ட் இன்ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுத்து அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கான்செப்டை வந்து தரவாக இருக்கீங்க. ஏன்னா அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுகிறோம், அது ஓகே. ஆனால் ரேண்டமாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் இருக்க கொஸ்டினை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும் நம்மளுக்கு அந்த கான்செப்ட் எவ்வளோ தூரம் மறக்காமல் இருக்குது, அந்த கான்செப்டில் நம்ம எவ்வளோ தூரம் தரவாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட், நோட் டவுன் அண்ட் மேக் செப்பரேட் நோட் ஃபார் கீ நோட்ஸ். ஓகே, நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் கிளாஸஸ் கவனிக்கும் போது ஓன் நோட்ஸ் எழுதுங்க. அது எழுதுனதுக்கப்புறம் கீ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கீ நோட்ஸ் மட்டும்தான் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் கடைசி நேரத்தில் போகும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அகெயின் முதல்ல ஒவ்வொரு நோட்ஸாக வந்து டாப் டு டவுன் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸும் நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆரம்பிக்கும் போது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உங்களால் ஈஸியாக கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்கிறது, யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் கீ நோட்ஸ், ஓன் கீ நோட்ஸ் கிடுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எழுதி வைங்க. நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தப்பாகலாம், அதுக்கான சொல்யூஷனை வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கு கீழே மார்க் பண்ணி வைங்க. இந்த ஒரு ரீசனால தான் இந்த கொஷின் தப்பாச்சு, இந்த கேல்குலேஷன் தப்பாச்சு அப்படின்றத எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்ணில் படும். ஸோ அப்படி பட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அகெயின் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நான் அகெயின் சொல்லியிருக்கேன், நீங்கள் எக்ஸாம்ஸ் போகிறதுக்குள்ளேயும் அட்லீஸ்ட் மினிமம் 15 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதியிருக்கணும். இந்த 15 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டஸ் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த கான்ஃபிடென்ட்டை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் போய் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்ஸ் ஹால் விட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸை நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். 200க்கு மேலே உங்களால் 200+ மேலே உங்களால் மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியணும். சரிங்களா? அதாவது நான் சொல்கிறது இது இல்லைன்னா உங்களோட
நார்மல் டெஸ்ட்டில், ஓகே, நாட் அ சிஎஸ்ஆரில் மேக்ஸிமம் 200 தான், ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் 200க்கு நம்மளால் வந்து டெஃபினட்டாக வந்து 100க்கு மேலேயே வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, 100 to 150க்குள்ளேயாவது நம்மளோட மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நல்ல ரேங்க்கில், ஓகே, மார்க் விட்டுருங்க, ரேங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரேங்க். ஓகே, ஸோ பாஸ் மார்க்கு நான் சொல்லியிருக்கேன், பாஸ் மார்க்கு நீங்கள் வச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ஹையஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினச்சி எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், 150க்கு எய்ம் பண்ணுங்கள், இல்லை 200க்கு எய்ம் பண்ணுங்கள், இல்லை நல்ல ரேங்க், ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு நல்ல ரேங்க்கில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சி எய்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எய்ம்ஸ் வந்து ஹையராக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, 200க்கு ஒரு 150க்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் தான். ஓகே, நீங்கள் பாஸ் மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாஸ் மார்க் தான் உங்களோட ஹையஸ்ட்டு பீக்காக இருக்கும்போது கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக தெரியும். ஆனால் அதுவே வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் டெஃபினட்டாக வந்து இந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. தேங்க்யூ.